நடிகை அமலாபால் அவர்கள் அந்த படத்துல நான் நடிச்சது ரொம்ப தப்பு அப்படின்னும், அதில நடிச்சு நான் தவறு செஞ்சுட்டேன்னும், மிகப்பெரிய அளவுல சில விஷயங்கள பேசியிருக்காங்க. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தி திரையுலகில முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்க அமலாபால். தமிழில வெளிவந்த மைனா படத்தின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாங்க. அதற்கப்புறமாக வேலையில்லா பட்டதாரி, தலைவா, தெய்வ திருமகள்னு முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து நடிச்சாங்க. இயக்குனர் ஏஎல் விஜய் காதலித்து திருமணம் செஞ்சாங்க. ஆனா, இவங்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாள் நீடிக்கல. 2017ல இருவருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. பின்னாடி 2023ஆம் ஆண்டு ஜகத் தேசாய் அப்படின்றவரை காதலித்து 2ஆம் திருமணம் பண்ணாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு அழகான மகன் இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். முன்னதாக அமலாபால் தனது முதல் படம் குறித்து தெரிவித்த சில கருத்துக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அமலாபால் நடித்த சிந்து சமவெளி திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரத்திற்கு பெரிதுமே விமர்சிக்கப்பட்டாங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி படத்தில் நடித்து நான் ரொம்பவே தவறு செஞ்சுட்டேன். அப்போது எனக்கு 17 வயது தான். இனி நான் ஒருபோதும் அந்த வேடத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன். நான் மிகவும் பயந்துட்டேன். அதற்கு எதிர்மறையான கருத்துகள் வந்துச்சு. படத்தை பார்த்த பின்னாடி என் தந்தையும் சோகமாக இருந்தார். இந்த படம் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் அப்படி ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க தான் பொண்ணு அப்படின்னா நிச்சயமாக கவலைப்பட தான் செய்வாங்க, கோபப்பட தான் செய்வாங்க. எத்தனையோ நடிகைகள் சினிமாவில் தான் பொண்ணு நடிக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் சினிமாவில் நடித்து ரொம்ப பெரிய ஒரு பெயரை வாங்கி அதற்கப்புறமாக அவங்க ஒரு நல்ல நடிகையாக வலம் வந்திருக்காங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இது போல் ரொம்பவே சகிச்சுக்கொள்ள முடியாத இதெல்லாம் ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறது ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கதாபாத்திரங்களும் அப்படி அமைஞ்சிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலது அந்த நிஜ கேரக்டரையே அழிச்சிடும் அப்படின்றதா உண்மை. யார் எங்கே பார்த்தாலும் அந்த பேரை சொல்லி அந்த கதாபாத்திரத்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இது சீரியல்லையும் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. இது எல்லோரையுமே ரொம்ப பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.